வெல்கம் டு பாலாபாரதி பிவிசி அண்ட் யூபிவிசி இன்டீரியர். இப்போ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, விஎஸ்கே கன்ஸ்ட்ரக்ஷனோட எம்டி வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். மூணாவது வீடியோ நம்ம எம்டி வீடியோ தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ தான் ஃபுல்லாக இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய டிசைன் ஒர்க்கு, ஃபால் சீலிங் ஒர்க்கு எல்லாமே இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எல்லாமே ஜாம்சன் யூபிவிசி மெட்டீரியல் உட் அண்ட் ஃபினிஷிங்கில் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது விஎஸ்கே கன்ஸ்ட்ரக்ஷனோட தாளம்பாடின்ற பிளேஸில் எம்டியோட வீட்டை வந்து நம்ம பார்க்க போகிறோம். எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றதை வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா விஎஸ்கே கன்ஸ்ட்ரக்ஷனோடைய எம்டியோடைய வீடு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவங்களோட வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்சன் யூபிவிசி மெட்டீரியல் உட் அண்ட் ஃபினிஷிங்கில் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபால் சீலிங் ஒர்க் பார்க்கலாம். அவங்களோட ஃபால் சீலிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஓபியில் கேட்ட டிசைனில் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கலரில் வேணாலும் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக ஃபால் சீலிங் டிசைனு. நெக்ஸ்ட் வந்து டிவி ஷோகேஸ் பாருங்கள். டிவி ஷோகேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாம்சன் யூபிவிசி மெட்டீரியல் ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 10K சிம்பிளாக ஒரு டிவி ஷோகேஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஜாம்சன் யூபிவிசி மெட்டீரியல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. விஎஸ்கே கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜாம்சன் பிராண்டில் மட்டும் தான் கபோர்டு ஒர்க் பண்ணுறாங்க. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, குவாலிட்டி வைஸ் ஃபுல்லாகவே அவர் செக் பண்ணி பார்த்துருக்காரு. பிவிசி, யூபிவிசி, லோக்கல் மெட்டீரியல் எல்லாமே அவர் செக் பண்ணி பார்த்துட்டு உட் அண்ட் ஃபினிஷிங் குவாலிட்டி வைஸ் செக் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லா ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸில் பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் எதுவுமே பண்ண மாட்டார். ஃபுல் அண்ட் ஃபுல் நீட்டாக இருக்கும் ஒர்க்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுடைய ஜாம்சன் பிராண்டை செக் பண்ணியிருக்காரு. ஒரே பிராண்ட் ஒரே குவாலிட்டியில் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 10K டிவி ஷோகேஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. தேவையான இடத்துல டிராப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிளாஸ் டிசைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளைனாக வேணாலும் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி கலர் கிளாஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் என்ன கலர் கேட்கலாம் அதை மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டைப்பில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் டைப்பில் வேணாலும் பண்ணலாம், கிளாஸ் டோரில் வேணாலும் பண்ணலாம். கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதோட டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட் வரும். சின்னதாக நீங்கள் ஒரு டிவி ஷோகேஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் என்ன கலர் கேட்டாலும் நம்ம அதை மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் வந்து பார்ட்டிஷன் டிசைன் பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்டர் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் பார்டர் டிசைன் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் டைப்பில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆல் ப்ரொஃபஷன் எல்லாமே இந்த மாதிரி சிம்பிளாக ஒர்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த ஆர்ச் டிசைன்லாம் பண்ணிங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் அதிகமாக வரும். இந்த மாதிரி நீட்டாக ப்ளைனாக ஒர்க் பண்ணிக்காங்க. ஹாலில் நீங்கள் என்ன கலர் செலக்ட் பண்ணுறீங்களோ அதே நீங்கள் பார்ட்டிஷன் டிசைனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு கலரும் மேட்ச் இல்லாமல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஆல் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி போர்ட்டிகோ டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமானாலும் நம்ம பண்ணி கொடுத்துக்கலாம். இது என்ன? ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். எல்லாமே ப்ரௌன் அண்டு ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ உட் அண்ட் ஃபினிஷிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் இல்லாமல் வர்றது தான் உங்களுக்கு உட் அண்ட் ஃபினிஷிங் ஒர்க்குன்னு சொல்லுவோம். பிவிசி ஒர்க் மெத்தடில் கண்டிப்பாக இந்த செக்ஷன் ஒர்க் வரும். ஆனால் யூபிவிசியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும்தான் யூபிவிசியில் உட் அண்ட் ஃபினிஷிங்கில் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மெட்டீரியல் ஹெவியாக இருக்கும். கலர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கலர் கேட்குறீங்களோ அதை நம்ம வந்து மேக் பண்ணிக்கலாம். ஜாம்சன் யூபிவிசி மெட்டீரியல் நீங்கள் என்ன கலர் கேட்குறீங்களோ அது ஃபுல்லாகவே நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் டிசைன் ஒர்க்கு. நெக்ஸ்ட் வந்து டைனிங் ஹாலில் என்ன ஒர்க் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக டைனிங் ஹாலில் வந்து லாஃப்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. சின்னதாக பீரோ போச்சுன்னா டாய்லெட் மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் ஹால் ஃபுல்லாக பார்த்தது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் ஹால் எல்லாமே நீங்கள் ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலரில் பண்ணியிருந்தாங்க. எங்கள் டைனிங் ஹாலும் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூவில் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இது எல்லாமே கஸ்டமர் கேட்ட கலரு. நீங்கள் ஒவ்வொரு ரூமுக்கு ஒவ்வொரு கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரே கலரு வீடு ஃபுல்லாக வேணாலும் பண்ணிக்கலாம். இது வந்து லாஃப்டில் சின்னதாக உங்களுக்கு டைனிங் ஹாலில் லாஃப்ட் ஒர்க்கும் சின்னதாக பீரோ பொசிஷன் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைனிங் ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே பாக்ஸ் பண்ணியிருக்கோம். வாஷ் பேஷன் ஒர்க் வந்து நம்மளே பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கிரானைட் கல் வச்சுருக்காங்க. அவங்க கேட்ட டிசைனில் இந்த மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பாக்ஸ் டைப்பில் நம்மளே ஒர்க் பண்ணிட்டோம்னா நீட்டாக நீங்கள் உங்கள் பொருளை வந்து எடுத்து வச்சுக்கலாம். இதே நீங்கள் கல் வச்சிட்டிங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரண்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி ஆகிடும். கீழே தேவையில்லாமல் பைப் லைன் அது எல்லாமே அசிங்கமாக தெரிகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்மளே ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்தீங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு வாஷ் பேஷன் நீங்கள் கேட்குற மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எங்ககிட்ட கேட்கும் போது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நாங்களே ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ஒர்க் பார்க்கலாம். இப்போ இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ஒர்க் பார்க்கலாம். கிச்சனும் சேம் வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் ஹாலில் என்ன கலர் சூஸ் பண்ணியிருந்தாங்களோ சேம் அதே கலரில் ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க. எல் டைப்பில் கிச்சன் ஒர்க் பண்ணியிருக்காங்க.
லாஃப்ட்டை ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். மசாலா பாக்ஸு டிசைனாக கேட்ட டிசைனில் பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்க வந்து ஒயிட் டச்சிங்கில் கிளாஸ் டிசைன் கேட்டிருந்தாங்க. ஸோ ஸ்லைடிங்கில் ஒயிட் டச்சிங்கில் பண்ணி கொடுத்துருக்கோம். கார்னர் டிசைன் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஜான்சன் யூபிவிசி மெட்டீரியலில் உட்டன் ஃபினிஷிங்கில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவிஷன் ஃபுல்லாகவே காய்கறி வைக்கிற மாதிரி ஓப்பன் ப்ரொவிஷனில் இந்த பேஸ்கெட் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். கிச்சன் பேஸ்கெட் எல்லாமே தேவையான இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். வீட்டில் பேசிக்காக ஒரு வீட்டில் வந்து 4 பேஸ்கெட் யூஸ் பண்ணுவோம். ஸ்பூன் கரண்டி வைக்கிற மாதிரி, பிளேட் வைக்கிற மாதிரி, சின்ன பாத்திரம் பெரிய பாத்திரம் வைக்கிற மாதிரி இந்த மாதிரி 4 பேஸ்கெட் பேசிக்காக வரும். அடிஷ்னலாக நீங்கள் எத்தனை பேஸ்கெட் கேட்குறீங்களோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மேக் பண்ணிக்கலாம். எல் டைப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் டோர் ஓப்பன் ஆகும். ஏன்னா உங்களுடைய கேஸ் வைக்கிறதுக்கு இந்த இடத்துல ஃப்ரேம் கொடுக்காம இருந்தால் நீட்டாக உங்களோட பொருளை வந்து வெளியே அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல் டைப்பில் உங்களுக்கு இந்த கார்னர் போர்ஷன் ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல அவங்களோட பொருள் வச்சுக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம புதுசாக இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த இடத்துல நம்ம ஒரு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆரோ வாட்டர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு வீட்டில் இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரொவிஷன் கொடுத்துருப்போம். ஆனால் இந்த வீட்டில் வந்து அட்வான்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் வந்து நம்ம வாட்டரை வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துலேருந்து தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது புதுசாக இந்த வீட்டில் வந்து மேக் பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமரே கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீட்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு எல் டைப்பில் கிச்சன் வந்து ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஓப்பனில் உங்களுக்கு கஸ்டமர் கேட்ட மாதிரி டிசைனில் இங்கே வந்து ஒரு செல்ஃப் ஒர்க்லாம் பண்ணியிருக்கோம். ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வேணாலும் பார்ட்டிஷன் பிரிச்சுக்கலாம். நம்மளே ஒர்க்கை வந்து கபோர்டு செல்ஃப் ஒர்க் பண்ணும் போது நீங்கள் கேட்குற மாதிரியும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி செல்ஃப் பிரிச்சுக்கலாம். இதே நீங்கள் கடப்பாக்கல் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃப்ரண்ட்டை மட்டும் கவர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி ட்ரம்மை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து புதுசாக நம்ம மட்டும் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் எந்த அளவுக்கு வேணாலும் அரிசி கொட்டி வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு வெயிட் ஃபுல்லாகவே தாங்கும். நீங்கள் உள்ளே பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இது மாதிரி நம்ம புதுசாக எந்த கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரொவிஷன் கொடுத்துட்ருக்கோம். வீல் செட்டப்போடு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக உங்களுக்கு ஹெவியாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ வெயிட் வேணாலும் வச்சுக்கலாம். 20 கிலோ 30 கிலோ வரைக்கும் உங்களுக்கு வெயிட் வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். நம்ம இந்த மாதிரி அரிசி ட்ரம் வரும்போது மட்டும் இந்த மாதிரி ஸ்லாப் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ரொவிஷன் தள்ளிக்கிற மாதிரி ஈஸியாக இருக்கும். இதே இந்த மாதிரி ஸ்லாப் வச்சுருந்தீங்கன்னா உள்ள பொருளை தூக்கி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரீ ஸ்பேஸாக இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி அரிசி ட்ரம் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே நம்மளே பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து இவங்க கல் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு வெயிட் வந்து உங்களுக்கு தாங்கும். எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராது. எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் ஒரு 10 டேஸ்க்குள்ளே வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஜான்சன் யூபிவிசி மெட்டீரியலுக்கு நம்ம 20 வருஷம் வாரண்டி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் என்ன கம்ப்ளைண்ட் சொன்னாலும் நீங்கள் சொன்ன நாள்லேருந்து ஒரு 10 டேஸ்க்குள்ளே வந்து நம்ம ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பெட்ரூம் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா மைல்டு கலரில் வந்து இவங்க வந்து கலர் சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். ஸோ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரே அண்ட் ஒயிட் கலர் பேஸில் வந்து இவங்க வந்து ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த கலருமே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன டிசைன் இருக்கும். அதை நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த டிசைனுமே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இதோட ரூம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 11 சைஸில் வந்து ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஒர்க் எல்லாமே நம்மளே பண்ணியிருக்கோம். நீங்கள் கடப்பாக்கல் வச்சுருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஃப்ரண்ட் ஒர்க் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். அந்த கடப்பாக்கல் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்க உள்ளே நீங்கள் கேட்குற மாதிரி எந்த ஒரு ரேக்குமே பண்ண முடியாது. ஜஸ்ட் ஃப்ரண்ட் மட்டும் தான் நீட்டாக கவர் பண்ண முடியும். ஆனால் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிங்கன்னா உட்டன் ஃபினிஷிங் கிடைக்கும். உங்களுக்கு எந்த ஒரு கேப் இல்லாமல் உட்டன் ஃபினிஷிங்கில் நீட்டாக இருக்கும். எப்படி வேணாலும் நம்ம வந்து ரேக் வந்து பிரிச்சுக்கலாம். ஸோ இந்த ரேக் எல்லாமே நீங்கள் ட்ரா ஆப்ஷன் எல்லாமே நம்ம கேட்குற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் கல் வச்சிருந்தா ஜஸ்ட் ஃப்ரண்ட்டை மட்டும் தான் கவர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அங்கே ஏதாவது பாக்ஸில் ஒரு ட்ரா கேட்டிங்கனாலும் அங்கே சின்னதாக ஒரு பொட்டி மாதிரி தான் தெரியும். அது அசிங்கமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கல் வச்சுருந்தீங்க அப்படின்னா பின்னாடி மழை பெஞ்சுன்னா மழை தண்ணி ஓதடிச்சு துணி எல்லாமே ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒர்க்கு கண்டிப்பாக பண்ணாதீங்க. பட்ஜெட்டில் போகிறவங்க மட்டும் தான் கல் வைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு டைம் தான் நீங்கள் வீட்டுக்கு வந்து கபோர்டு ஒர்க் பண்ண போகிறீங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பாக்ஸ் டைப்பில் ஒர்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உட்டன் ஃபினிஷிங் 20 வருஷம் வாரண்டியோட நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பீரோ பொசிஷனு மேலே லாஃப்ட் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து கம்ப்யூட்டர் டேபிள் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஒர்க் மெத்தட் எல்லாமே பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒர்க்கு நீட்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு உட்டன் ஃபினிஷிங்கில் ஒர்க் மெத்தட் எல்லாமே உங்களுக்கு நீட்டாக நல்லாயிருக்கும்.
இது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம். இந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா இடம் ஃப்ரீயாக இருந்தனால தனியாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் பண்ணியிருக்கோம். இதே உங்களுக்கு இடம் ஸ்பேஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த வார்ட்ரோப் டோர்லேயே மிரர் பண்ணியிருப்போம். ஸோ இந்த இடத்துல ஃப்ரீயாக இருந்தனால ட்ரெஸ்ஸிங் டேபிள் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் டிசைனு. இங்கே தனியாக இடம் ஸ்பேஸ் இருந்தனால நம்ம தனியாக மேக் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டிசைனோட பண்ணி கொடுத்துருக்கோம். இது ப்ளைனாக வேணாலும் பண்ணிக்கலாம், இந்த இடத்துல பூ டிசைன் வேணாலும் பண்ணிக்கலாம், இது மாதிரி கார்னர் டிசைன் வேணாலும் பண்ணிக்கலாம். இதில் வந்து கீழே வந்து ட்ரா ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இன்னும் கிராண்டாக வேணும்னாலும் நம்ம இப்படி டோர் வேணாலும் யூஸ் பண்ணிட்டு உள்ள ரேக் வேணாலும் அங்கேயும் நீங்கள் திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிளைனாக வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்ட டிசைனில் பண்ணியிருக்கோம். இதுக்கு அட்டாச்சாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாத்ரூம் டோர் டிசைன் பண்ணியிருக்கோம். ஜாம்சன் யூபிவிசி மெட்டீரியல் கபோர்டு மெட்டீரியல் நம்ம வந்து பாத்ரூம் டோர் பண்ணியிருக்கோம். நீங்கள் வார்ட்ரோப் என்ன கலர் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு மேட்சாகவே நீங்கள் வந்து பாத்ரூம் டோர் போட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து லுக் வைஸில் உங்களுக்கு வந்து நீட்டாக நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டிசைன் எல்லாமே நம்மளே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் பிவிசியில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக ஒரு பிவிசியில் ஒரு பிக்சர் டோர் தான் அந்த மாதிரி தான் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் ஒர்க் எல்லாமே மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். என்ன கலரில் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லாக் ஆப்ஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லாக்கரில் வந்து சிம்பிளாக உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி லாக் ஆப்ஷன் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸ்டர் பெட்ரூம் ஒர்க் ஃபுல்லாக பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் அட்டாச்சு பாத்ரூம் டோரோட நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் ஒர்க் பாருங்கள். சீலிங் ஃபுல்லாகவே நம்ம டிசைனாக மேக் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம் சேம் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்ன கலர் செலக்ட் பண்ணியிருந்தாங்களோ அதே கலர் தான் செகண்ட் பெட்ரூம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10x10 ரூம் சைஸோட பெட்ரூமு. மேலே லாஃப்ட் ஒர்க் கவர் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பீரோ போர்ஷன் மட்டும் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்களுடைய பொருள் எல்லாமே இருந்தது. பீரோ போர்ஷன் ஒன்று ரேக் ஆல்ரெடி ரெடிமேடாக இருந்ததுனால இந்த இடத்துல அந்த ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இதை மட்டும் நம்ம மேக் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூம்லேயும் பாத்ரூம் டோர் வந்து டிசைனாக பண்ணி கொடுத்துருக்கோம். சேம் அதே கலரில் உங்களுக்கு இந்த மாதிரி லாக்கரோட உங்களுக்கு வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டிசைன் எல்லாமே நீங்கள் என்ன டிசைன் நெட்டில் சர்ச் பண்ணி எடுத்து வச்சுருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து லேயரை கிழிச்சு உங்களுக்கு நீட்டாக ஒர்க் பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் பெட்ரூமு. உங்களுக்கு தேர்ட் பெட்ரூம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பெட்ரூம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிரைனட் ஒயிட் கலரில் காம்பினேஷனில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சேம் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி மேக் பண்ணியிருக்கோம். உள்ள ப்ரொவிஷன் ஃபுல்லாகவே நம்மளே ரேக் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். வுட் அண்ட் ஃபினிஷிங்கில் இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக்கரோட உங்களுக்கு ட்ரா ஆப்ஷனோட பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஆங்கர் பொசிஷன் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமர் கேட்குற மாதிரியும் இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து தேர்ட் பெட்ரூமு. சேம் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் டோட்டல் நம்மளோட இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக உங்களுக்கு பாத்ரூம் டோரோட உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் தனியாகவே மேக் பண்ணி கொடுத்துருக்கோம். அது எப்படி பண்ணியிருக்கோம்னு பாருங்கள். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாத்ரூம் டோரோட அட்டாச் பண்ணி டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். இது எல்லாமே கஸ்டமர் கேட்ட டிசைனில் என்ன பெட்ரூம் கலர் செலக்ட் பண்ணுறாங்களோ அதே டிசைனில் நம்ம மேக் பண்ணி கொடுத்துருக்கோம். இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் தனியாகவே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ லைட் செட்டிங் டிசைனோட இந்த இடத்துல வந்து மேக் பண்ணியிருக்கோம். தனியாக உங்களுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து ஓப்பன் ப்ரொவிஷன் கொடுத்துட்டு உள்ளே உங்களுக்கு பாக்ஸ் டைப்புக்குள்ளே வேணும்னாலும் நம்ம மேக் பண்ணி கொடுத்துக்கலாம். இது கீழே வந்து உங்களுக்கு டோர் ஆப்ஷனோட கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிரர் வந்து சென்டர் டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் டச்சிங் டிசைனோட மேக் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து லைட் செட்டிங் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே இடத்துக்கு தகுந்த மாதிரி மேக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பேஸ் இருந்ததுனால நீட்டாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் வந்து பாத்ரூம் டோரு இங்கே ஒரு டிசைனில் மேக் பண்ணியிருக்கோம். சேம் கலரில் இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு டிசைன் நம்ம பண்ணிக்கலாம். அது எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் என்ன டிசைன் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேக் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீடு ஃபுல்லாகவே ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து நம்ம ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஜாம்சன் யூபிவிசி மெட்டீரியல் வுட் அண்ட் ஃபினிஷிங்கோட ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து விஎஸ்கே கன்ஸ்ட்ரக்ஷனோட எம்டி வீட்டில் வந்து நம்ம வந்து காசிநாதன் சார் வீட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்சன் யூபிவிசி மெட்டீரியல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். என்ன டவுட் இருந்தாலும் இங்கே நாமக்கல்ல தாளம்பாடின்ற பிளேஸில் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.